கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் சார்பில் உடுப்பி ஸ்ரீ பெஜாவர் மடத்தின் மடாதிபதி பூஜ்ய ஸ்ரீ விஸ்வ பிரசன்ன தீர்த்த சுவாமிஜிக்கு குருவந்தனம் மற்றும் அவரது 38வது அவதார தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிஷ்யா பள்ளியில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறுவர்களின் வேத மந்திரங்கள் முழங்க குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சி முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து மடாதிபதி விஸ்வ பிரசன்ன தீர்த்த சுவாமிக்கு மலர் அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. விழாவின் சிறப்பம்சமாக சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்காக பணியாற்றி வரும் சமூக சேவகர்களை மடாதிபதி கௌரவித்தார். அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்களை வழங்கி அவர் ஆசி வழங்கினார். இந்த விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன், சிட்டி யூனியன் வங்கி செயலலுவலர் விஜய் ஆனந்த், பெங்களூரு BSNL உதவி பொது மேலாளர் குருபிரசாத் ஆச்சார் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நான் இன்னி வரைக்கும் அயோத்தியாவுக்கு நான் போக வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் குறை இருந்துட்டே இருந்தது. இன்னும் அமையவே இல்லைன்னு. ஆனா இன்னைக்கு அந்த ராமபிரான பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிய குரு மகாராஜை பார்க்கும்போது இந்த குறை எனக்கு முழுக்க தூக்கி போயிட்டாங்க. such a helpless situation. இப்ப நம்ம குரு மகாராஜ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மடத்தை சார்ந்திருக்கலாம், ஒவ்வொரு டினாமினேஷன் சார்ந்திருக்கலாம். ஆனா குருங்கிற தத்துவம் ஒன்றுதான். எல்லாம் குரு ஒன்றுதான். தட்சிணாமூர்த்தி அதுதான் பிரிக்கிறது. அந்த ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன்ல குருநாதா 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 30 நிமிஷம் என் வாயில குருநாதாங்கிறது வேற வார்த்தையே வரல எனக்கு. எதுக்கு நான் இப்ப பாருங்க, கடவுள் அப்படிங்கிறது ஒரு அப்டிராக்டான விஷயம் பார்க்கல. ஆனா குருங்கிறது கடவுளோட ஒரு லிவிங் பிரசன்ஸ். கடவுளோட காலை பிடிச்சிக்கிறது கஷ்டம், ஆனா குருநாதரோட காலை பிடிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். அதனால அந்த சம்பவம் என்ன ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப என்ன மாற்றியது. அது நம்ம ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணும்போது நமக்கு தைரியம் கொடுக்கறது, நம்ம கை கொடுக்கறது அப்படிங்கிறதுனா குருநாதரான அருள் மட்டும்தான் முடியும், எழுதிய முடியாது. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பகுத்தறிவாளர்கள் சொல்றாங்க. அவங்க நம்ம குருவை ஒரு கடவுளோட சுரூபமா பார்க்கறதுனால நம்மள அயோக்கியம், முட்டாள், காட்டு மிராண்டி என்னமெல்லாம் சொல்லலாம். நான் சொல்றேன், அப்படி சொல்றவாதான் அயோக்கியம், முட்டாள், காட்டு மிராண்டி நான் சொல்றேன். ஒவ்வொரு சத்சங்கா மக்கள் நமக்கு குருவந்தனம் ஏற்படுத்தினா நம்ம குருக்கு நம்ம வந்தனம் செய்யல, அவரோட அருகாமையை நம்ம போவதன் மூலமாக அவரோட ஆறாவது ஆளுகைக்குள்ள நம்ம நம்மளோட சுத்தப்படுத்திக்கிறோம். அதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை சத்சங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. பார்க்க எனக்கு என்ன தோணுது தெரியுமா, எனக்கு இன்னும் ஒரு 4.5 வருஷம் சர்வீஸ் இருக்கு as a judge. இன்னும் தைரியமா செயல்படுறது வஸ்து எனக்கு தோணுது. நன்றி, வணக்கம்.